நம்முடைய எலெக்ஷன் வரப்போடைய நேரம். அந்த நேரத்தில் நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு கருத்து, இந்துக்களே, இஸ்லாமியர்களே, கிறிஸ்துவர்களே, கடவுளை நம்புகின்ற எல்லோரும் கடவுளை நம்பக்கூடிய ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது தான். அதை ஒட்டிய ஒரு அற்புதமான கருத்து பாருங்கள். இன்றைக்கு சுதேஷிங்கிற அந்த இதெல்லாம் இன்றைக்கி நான் படித்தேன். இந்து வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும் என்பதை ஒவ்வொரு தேசபக்தர்களும் எதிர்பார்ப்பிடலாம். பெரும்பான்மை இந்துக்களுக்கு ஏன் இந்த நிலை என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அதுவும் இந்த தருணமாக முக்கியமானது. ஜனநாயகம், மதச்சார்பினை, சகிப்புத்தன்மை, எம்மதமும் சம்மதம் என்று திரித்து கூறப்பட்ட விளக்கங்களை மட்டுமே கேட்டு வளர்ந்தது இந்த இந்து கூட்டம். 800 வருட கொடூர இஸ்லாமிய ஆட்சியை பற்றியோ, 800 வருஷம் நம்மளை ஆட்சி பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து 200 ஆண்டுகளில் கொடூர கிறிஸ்துவ ஆட்சி பற்றியோ ஆங்கிலேய நம்மளை ஆண்டது. தெரியாமல் வளர்ந்துவிட்ட ஒரு மந்தையாக நாம் இருந்து வருகிறோம் என்பதே உண்மை, சத்தியமான உண்மை. ஆங்கிலேய சதிகார கிறிஸ்துவ போதகர்கள் இந்திய அளவில் தங்களது வாரிசாக விட்டு சென்றது தான் காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருக்கப்போ தான் காங்கிரஸ் கட்சி ஏஓ ஹியூம் அப்படிங்கிறவர்கள் 1890களில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் ஆரம்பித்த கட்சி அது. ஜின்னாவை ஆதரிக்கும் கட்சி அது. ஜின்னாவை ஆதரித்த கட்சி தான் பாகிஸ்தானை பிரித்து கொண்டு போனவர். எனவே நமது வரலாறு இஸ்லாமிய அமைச்சரால் எழுதப்பட்டது. 10 கோடி இந்துக்கள் கொல்லப்பட்டது இன்று வரை நம்ம பெரும்பாலானவர்களுக்கு தெரியாத விஷயம். அந்த காலகட்டத்தில் 10 கோடி இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும். நம்முடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் டெல்லியிலேருந்து அந்த இஸ்லாமிய படையெடுப்பு நடக்கும். வர்ற வழியில் எல்லாத்தையும் கொன்று, எல்லாம் போட்டு கோயிலை இடித்து உடைச்சி இந்து மக்களை கொடூரமான அந்த காலகட்டம் அது. ஒரு 500 ஆண்டுகள் இந்தியாவை பிடித்த தரித்திர காலகட்டம் அது. மகா கேவலமான ஒரு காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் 3 லட்சம் கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கு, 500 கள்ளிகள் இடிக்கப்பட்டிருக்கு, கட்டாய மதமாற்றம் நடந்திருக்கு, பெண்களுக்கு ஏராளமான துயரங்கள், குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு. அடடா, அந்த காலகட்டம். இந்த அவுரங்கசீப்னுலாம் ஒருத்தர் இருந்தார். அடடா, மகா கொடூரமான மனுஷன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இன்னும் அதுக்கு முன்னாடி துக்ளக்கு, ஹைதர் அலி, ஆண்டவா, அவர்கள் இந்த தேசத்துக்கு அவர்களால் இழைக்கப்பட்ட கொடுமைகள் ஏராளம். ஆனால் அது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம அக்பர் த கிரேட்டுன்னு படிச்சுட்டு கொண்டிருக்கோம். கன்றாவி. தமிழ்நாட்டில் கிறிஸ்துவ போதகர் வழியில் கால்டுவெல்லின் வாரிசாக திராவிட கழகம் உருவாகி இன்றளவு பொய்களாலே கதை பின்னி வாழ்ந்து வளமாகி உள்ளது. உண்மைதான். திராவிட கழகம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நீங்கள் கால்டுவெல்லை போய் பிடிக்கணும். அதாவது திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்ம இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வுலேருந்து நம்மளை பிரித்து திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை மண்டையை கழுவி ஒரு கேவலமான ஒரு 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 கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. இதில் திராவிட முன்னேற்ற கழகம்னு வேறு. கன்றாவி. சினிமா, மேடை பேச்சு, ஊடகம் என கொள்ளையடித்த பணத்தால் மக்களை முட்டாளாக்கி தான் வைத்திருந்தது இன்றும் அதே நிலைதான். இப்போது கூடுதலாக ஊழல் பணத்தில் இலவசங்கள். உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. 800 ரூபா, அந்த 5000 ரூபா, பல லட்சம் கோடிகள். அதில் அவங்க ஊழல் பணம், அது நம்ம பணத்தை தான் திருப்பி கொடுக்குறாங்க. கன்றாவி. ஒரு பாபர் மசூதியை இடித்து விட்டனர் என்பதற்காக இன்றளவு ஒவ்வொரு இஸ்லாமியரும் பாஜகவை வெறுக்கின்றனர். அதுதான் உண்மை. ஆனால் அந்த பாபர் என்ன பண்ணார், எப்படி வந்தார், அவருக்கு பின்னாடி அக்பர் எப்படி வந்தார், அவங்கெல்லாம் இந்தியாவில் அவங்கெல்லாம் எத்தனை கொலைகள், எத்தனை கொடூரமான கொலைகள் அவுரங்கசீப்பெல்லாம் பண்ணினார். கொஞ்சம் யோசிக்கணும். இஸ்லாமியர்கள் கொஞ்சம் யோசிக்கணும். நான் இஸ்லாத்தை தப்பு சொல்ல வரல. ஆனால் அவர்கள் இந்த இந்தியாவில் அவங்க பண்ண கொடூரம், அவங்க பண்ண கொடூரத்துக்கு அளவே இல்லை. கோரி முகமது, இந்த கோரி முகமதெல்லாம் எத்தனை கஜினி முகமது ஒவ்வொரு முறையும் படையெடுக்கிறப்பவும் இந்தியாவை நாசக்காடாக்கிட்டு தான் அவங்க போனாங்க. ஏதாவது ஒரு இஸ்லாமிய மகாராஜாவாவது இந்த இந்தியாவை உருப்படியாக நல்லபடியாக ஆண்டிருக்காரா? கிடையவே கிடையாது. அக்பர் ஏதோ கொஞ்சம் தேவலாம், அவர் ஒருத்தர் மட்டும்தான். அவரை தவிர வேறு எந்த ஒரு இஸ்லாமிய அரசரும் இந்த தேசத்தை நல்லபடியாக வச்சுருந்த சரித்திரமே இல்லை. 3 லட்சம் கோயில்களை இடித்தும் திராவிட அரசு சனாதனம் என்னும் கொடிய கிருமியை வேரோடு அழிக்க வேண்டும் என்று கூறிய பின்பும் 1 கோடி தமிழ் இந்துக்கள் வாக்களித்துள்ளது எவ்வளவு வெட்கக்கேடானது. போன முறை 1 கோடி தமிழ் இந்துக்கள் வாக்களித்தனால தான் இந்த திராவிட அரசு வந்ததுங்கிறது தயவுசெய்து இந்துக்களை புரிந்து கொள்ளுங்கள். தமிழர்கள் உங்களை பிரிக்க பார்க்குறாங்க. அடிப்படையில் நீங்கள் இந்துக்கள்ங்கிறத மறக்காதீங்க, புரியுதா? நம்மளாம் சிவனையும் முருகனையும் விநாயகனையும் பெருமாளையும் தான் கும்பிட்றோம். பெரியாரை ஒன்றும் நமக்கு சாமி இல்லை, சரிங்களா? அந்த கருணாநிதி ஒன்றும் நமக்கு சாமியாக நம்ம வச்சு கும்பிட முடியாது, சரிங்களா? ஆக நம்ம காலகாலமாக நம்ம கும்பிட்டுருக்கிறது இந்த சிவன், பெருமாள், இவங்களை தான். ஸோ அவர்கள் நம்ம தெய்வம். யாரோட தெய்வம்? இந்து மக்களின் தெய்வம் அவர்கள். ஆக நம்ம இந்துக்களாக இருந்து திரும்பவும் திராவிட முன்னேற்றங்களுக்கு ஓட்டு போடலாமா? எவ்வளோ வெட்கக்கேடான விஷயம். அதனால் இந்து சக்தியை ஒரு மாபெரும் இந்து சக்தியாக நம்ம மாற்றணும். கோயில்களில் நம்முடைய கலை, கலாச்சாரம், புராணங்கள்லாம் திரும்பி ஒழிக்கணும். நம்முடைய உண்மையான வரலாற்றை நம்முடைய குழந்தைகளுக்கு முதல்ல கற்றுக் கொடுக்கணும். உலகமே வைக்க நம்முடைய கோயிலுடைய சிறப்பை இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்.
அதனால் இந்த தமிழக அரசு என்னது திராவிட மாடல் தமிழக அரசு, இந்த மாடல் ஒரு ஒரு 50 வருஷம் பழைய மாடல், எஃப்சிக்கு கூட போய் தேராத மாடல். அதனால் இந்த முறை இந்த மாடல் நமக்கு இனி வேண்டாம். நம்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மெல்லாம் இப்போ வந்து எலக்ட்ரிக் காருக்கு மாறிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அந்த மாட்டு வண்டி மாடல். அதனால் திராவிட மாடல், மாட்டு வண்டி மாடல், அந்த மாடல் வண்டியெல்லாம் வச்சுருந்தா நீங்களாம் ஓட்ட முடியாது. நம்ம பழையபடி வந்து நம்ம ஒரிஜினலாக நம்ம வந்து இன்றைக்கி பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாடலுக்கு மாறுவோம். இந்த முறை ஓட்டை தயவுசெய்து திமுகவை தவிர வேறு எதற்கு வேண்டுமானாலும் போடுங்கள், திமுகவுக்கு போட்டுவிட வேண்டாம். நன்றி, வணக்கம்.